அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஆ இன்னைக்கு நம்ம சைக்கி புக் மார்க்ல அ ஒரு சின்ன குழந்தைகள் நாவல், குறுநாவல், சிறுகதைகள் அந்த மாரி ஒரு கேட்டகரியில வர சாக்ரட்டீஸின் சிவப்பு நூலகம்ங்கிற தலைப்புல வெளிவந்த எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திர பதிப்பகத்தின் மூலமா வெளிவந்த புத்தகம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகத்த பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆ எனக்கு சில விஷயங்கள் பேசலாம்னு தோணுச்சு. என்னன்னா, அ நம்ம அ எல்லாரும் சிறு வயதில ம் அவங்களோட வாசிப்பு ஏதோ ஒரு வகையில தொடங்கியிருக்கும். மேக்ஸிமம் அவங்கவங்க வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல முன்னாடி காலத்தில. ஒரு சிலர் மட்டும் தான் அவங்க வீட்ல ஒரு இலக்கியம் சார்ந்த வாசிப்புகள் இருந்திருக்கும். மேக்ஸிமம் இருக்காது. அந்த மாரி டைம்ல நெறைய பேரு டீ கடையில இருக்கிற பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் இப்ப நான் எப்படி படிச்சேன்னா, எங்க வீட்ல தினத்தந்தி பேப்பர் வரும். அதில சிறுவர் மலர் அந்த மாரி மேகசின் சிற்றிதழ்கள் மூலமா தான் வாசிப்பு வர ஆரம்பிச்சது. அ அதில நெறைய ஐடியா அலாமுங்கிற ஒரு ம் இந்த காமிக்ஸ் மாரி வர கதைகள், அ அதுக்கப்புறம் அதுக்குள்ள குட்டி குட்டி சிறுகதைகள், அ அங்க சில குழந்தைகள் வரைந்த ஓவியம், இந்த மாரி ஒரு பக்கங்கள் மூலமா தான் வாசிப்பு இருந்தது. அ அதுக்கப்புறம் எனக்கு அ எங்க ஊர்ல ஒரு லைப்ரரி இருக்கும். அதில அந்த கார்டு வாங்கி, அந்த கார்ட கொண்டு போயிட்டு அது மூலமா புக்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு படிச்சுட்டு திரும்ப வைக்கலாம். அ அதுவும் ஒரு ஆர்வம் இருந்தது. அப்ப நான் வாங்கும்பொழுது, அப்பயே அந்த புத்தகம்லாம் ரொம்ப நூலகம் பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா கவர்மெண்ட் நூலகம் தான் இருந்தது. இப்பயும் அப்படிதான் மேக்ஸிமம் அதான் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது ஒரு பழங்காலத்து புத்தகம் மாரியே இருக்கும். எல்லாம் ரொம்ப பழமையான புத்தகமா இருக்கும். ஆம், ஆனா அதில கதைகள், சிறுகதைகள் எல்லாமே இருக்கும். குழந்தைகளுக்குரிய டிவிஷன்லாம் தனியாலாம் அங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்ப. மொத்தமா இருக்கும். அதில போய் எடுத்து நம்ம படிக்கலாம். அதில சில சிறுகதைகள் ஒரு ஆர்வத்தில வாங்கி படிச்சிருக்கேன். ஆனா விளையாட்டு அது மாரி வரும்பொழுது, விளையாட்ட நோக்கி தான் அதிகமா போன ஞாபகம். ஆ அதனால அத விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வாசிப்பின் பரிணாமங்கள் மாறிட்டே வந்தது. ஆனா, அந்த நூலகத்துக்கு போயி, அங்க இருக்கிற புத்தகத்த வெயிட் பண்ணி, அத வாங்கி, அத படிக்கிறதுங்கிறது, அது ஒரு தனி விதமான அனுபவமா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு கத தான் இந்த புத்தகம் பேசுது. எப்படின்னா, அம் நந்துன்னு ஒரு பையன் அவனோட ஆனுவல் லீவ்ல இருப்பான். ரொம்ப போர் அடிக்குது. தாத்தா வீட்டுக்கு போனாவாவது நம்ம கிணத்துல போய் நீச்சல் அடிக்கலாம், விளையாடலாம், ஊஞ்சல் ஆடலாம். பட்டு இங்க ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவன கூட்டு போயி, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நூலகத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அ எந்த புத்தகம் படிக்கிறதுன்னு கேட்குறான். நான் பேசாம வீடியோ கேமே விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாப்படி. அந்த நந்துங்கிற பையன். இல்ல நீ புத்தகம் படி. புத்தகத்தின் மூலமா நீ படி. நெறைய தெரிஞ்சுக்கலாம். என்ன மாரி புத்தகம் படிக்கணும் அப்படின்னு கேட்பான். அது உன்னோட சாய்ஸ். நீ இவ்வளோ டைம் நான் இங்க உன்ன விட்டுட்டு போறேன். நீ உனக்கு வேணுங்கிற புத்தகத்த எடுத்து படி. அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அங்க ஒரு பையன் இன்னொரு ஒரு நாவல் மாரி ஏதோ ஒரு புத்தகத்த வச்சு படிச்சுட்ருக்காப்படி. அவன் பேர் பெனி. ஆ அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு இன்னொன்னு ஏதோ கழுகுன்னு வரும் அந்த படம். அந்த ஒரு புத்தகத்த எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாப்படி. பெரிய ஆர்வம் இல்ல. அப்ப அந்த பெனிங்கிற பையன் அவன் படிச்ச புத்தகத்த வச்சுட்டு திரும்ப வரும்பொழுது, நந்து கையில இருக்கிற புத்தகத்த பார்த்துட்டு, "இந்த புத்தகம் நல்லாருக்கும் நீ படிக்கிற புத்தகம். இதுல ஒரு சில பக்கங்கள்ல ஒரு மாஸ்க் மாரி ஒரு இடம் வரும். அத நான் வீட்லயே செஞ்சு போட்டு பார்த்துருக்கேன். அப்படி போட்டு பார்த்தா அந்த கேரக்டராவே மாறலாங்கிற மாரி பறக்கலாம்." அந்த மாரி சொல்லுவாப்படி. அது அவனுக்கு ஆர்வத்த உண்டாக்கும். அ அவன் கூட கொஞ்சம் பழக்கம் வரும். அப்ப அந்த புத்தகத்த படிச்சிடலாம்னு சொல்லிட்டு படிக்கும்போது, கடைசி ஒரு 5 பக்கம் இருக்கும்பொழுது நூலகம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கதையில அவனுக்கு அது கிளைமேக்ஸ் என்ன வருங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்கு அதிகமா இருக்கும். ஆனா நூலகம் க்ளோஸ் பண்ணிடுறனால மறுநாள் வரையும் வெயிட் பண்ணுவாப்படி. மறுநாள் போனீங்கன்னா, வேற ஒரு பையன் எடுத்து வச்சு உட்காந்துருப்பாப்படி. அந்த பையன்ட்ட கேட்டா, "இல்ல நான் படிச்சுட்டு தான் தருவேன்னு" சொல்லிருவான். ஸோ 1/2 மணி நேரம் செம்ம காண்டுல உட்காந்துருப்பாரு நந்து. அதுக்கப்புறம்
அந்த பையன் வச்ச உடனே அவன்ட்டருந்து அந்த புத்தகத்த வாங்கி, மீதி இருக்கிற 5 பக்கத்த படிப்பாப்படி. அதுக்கு முன்னாடியே நாள் நைட்டு வந்து அவன் அம்மாட்ட சொல்லும்போது கதை சொல்லிட்டு, கிளைமேக்ஸ் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இறுதியில அந்த என்ன முடிவு நடந்ததுன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா வந்து நந்துவோட அம்மா வந்து, "இல்ல இத நீயே வந்து உனக்கு ஒரு என்ன நடந்திருக்குங்கிற ஒரு கற்பனையில நீயே யோசிச்சு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். யோசிச்சு வச்சிருப்பான். அதே மாரி தான் இந்த கதையும் முடிஞ்சிருக்கும் பார்க்கும்பொழுது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நெனச்ச மாரியே முடிஞ்சது அப்படின்ட்டு. இத வந்து பென்னிட்டயும் சொல்லுவான். பென்னி வந்து இத விட இன்னும் சூப்பர் மேட்டர் இருக்கு அப்படின்ட்டு இந்த லைப்ரரியில இத்தனாவது தளத்தில 150 சம்திங் ஒரு ரேக்ல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் வந்து ஒரு அதிசய புத்தகம். அது மூலமா போனா நம்ம வந்து இந்த லைப்ரரி கீழ ஒரு 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 சிவப்பு நூலகம் இருக்கு. அங்க போனா இன்னும் நெறையா சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு. "உனக்கு எப்படி தெரியும்னோனே?" "இல்ல ஒரு நாள் நான் அந்த ரேக்ல புக் எடுக்க போம்போது ஒரு குள்ளன் மாரி ஒரு உருவம் வந்து அந்த ஒரு புத்தகத்த எடுத்துட்டு போச்சு. கீழ விழுந்த புத்தகத்த" அப்படின்ட்டு. ஆனா அது போணும்னா எல்லாரும் போயிற முடியாது. அங்க உள்ள போகும்போது அது சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் கிளியர் பண்ணா தான் உள்ள போ முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாப்படி பென்னு. "சரி வா ட்ரை பண்ணுவோமா? ஓகே நமக்கு இன்னும் டைம் நெறையா இருக்கு. லைப்ரரி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு எல்லாமே பார்க்கலான்ட்டு" ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள எப்படி போறாங்க? உள்ள யார யார சந்தேகிக்கிறாங்க? அது மூலமா சிறு சிறு கதைகள் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகம். கதை அவ்வளவு அழகா சுவாரஸ்யமா போகும். அதுக்குள்ள சில சிறு சிறு நீதி கதைகளும், நல்ல கதைகளும் இருக்கு. மொத்தமே ஒரு 50, 52 பக்கங்கள் உள்ள புத்தகம் தான். அ இது வந்து நானு குழந்தைகளுக்கான புத்தகம் மட்டும் சொல்ல மாட்டேன். இது படிக்கும் பொழுது எனக்கும் ரொம்ப ஆர்வமா தான் படிச்சேன். எப்படின்னா, அந்த ஒரு சம்மர் ஹாலிடேங்கிறதுங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அ அது நண்பர்களோட அந்த லீவ்ல விளையாடுறது, அந்த ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மத்த எந்த ஒரு மன அழுத்தம்லருந்து மத்த எந்த ஒரு ஒர்க்குங்கிறமே அங்க இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது விளையாட்டு மட்டுமே இருக்கும். அந்த டைம்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல இந்த மாரி ஒரு வாசிப்பு இதுலலாம் போயி, அதுல ஆர்வம் வந்துருச்சுன்னா, சூப்பரா வாசிப்பின் வழியாவே நெறையா பயணப்படலாம். ஸோ குழந்தைகள கண்டிப்பா நெறையா நூலகம் கூட்டு போங்க. இந்த மாரி புத்தகங்கள வாங்கி குடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இன்னும் நூலகத்தின் மேல ஒரு ஆர்வமும் வரும். எனக்கு இந்த அ புத்தகம் படிக்கும் பொழுது ஒரு படம் இருக்கு. அது மறந்துருச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு வரும். அது வந்து அந்த படத்தோட இமே இமேஜினேஷன் தான் எனக்கு தோணுச்சு. அது நல்லா இருந்தது. படமும் சரி, இந்த புத்தகமும் அது மாரியே தான் இருந்தது. கண்டிப்பா இது வந்து குழந்தைகளும், முன்னாள் குழந்தைகள், பெரியவர்களும் படிக்கலாம். கண்டிப்பா அழகா இருக்கு. இது மாரி இன்னும் சில புத்தகத்தோடு, அ இல்லன்னா பார்த்த படங்கள பத்தி வரும் எபிசோட்ல பார்ப்போம். நன்றி நண்பர்களே! வணக்கம்.